இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தில் திருவள்ளுவர் உருவத்திற்கு காவி சாயம் பூசும் சர்ச்சை நீண்ட காலமாகவே தொடர்ந்து வரும் நிலையில் சர்வதேச தாய்மொழி தினமான 21ஆம் தேதி அன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காவி உடையில் திருவள்ளுவரின் புகைப்படத்துடன் வாழ்த்து செய்தி பதிவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களுக்கு பிறகு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் உடனே அந்த புகைப்படத்தையும் நீக்கிவிட்டார். திருவள்ளுவரை மதசார்பற்றவராக பார்க்கப்படும் தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு காவி சாயம் பூசும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 2019 காலத்திற்கு பிறகு பாஜக மற்றும் RSS அமைப்பினரால் தொடர்ந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டு வருகிறது. சங் பரிவார் அமைப்புகள் திருவள்ளுவரை சனாதனவாதியாக காட்ட முயல்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. உதாரணமாக திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து புகைப்படங்கள் வெளியிடுவது, பூணூல் அணிவிப்பது, சிலைகளை சேதப்படுத்துவது போன்ற சம்பவங்கள் தொடர்கின்றன. பாரம்பரியமாக திருவள்ளுவர் வெள்ளை உடையில் எந்த மத சின்னங்களும் இல்லாமல் சித்தரிக்கப்படுவதே வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக முதலில் தமிழக பாஜக தங்களது சமூக வலைதள பக்கத்தில் திருவள்ளுவரை காவி உடையில் சித்தரித்த படத்தை பதிவிட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு அப்போதைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு திருவள்ளுவரின் பிறந்தநாள் வாழ்த்தில் காவி உடை படத்தை பயன்படுத்தியது மேலும் நிலைமையை மோசமாக்கியது. அதையடுத்து தமிழக ஆளுநர் RN ரவி 2024 திருவள்ளுவர் தினத்தில் காவி உடை படத்துடன் வாழ்த்து பதிவிட்டார். பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி என்று குறிப்பிட்டார். மேலும் ராஜ்பவன் நிகழ்ச்சிகளில் காவி உடை, ருத்ராட்ச மாலை, நெற்றியில் விபூதி திலகம் கொண்ட படங்கள் பயன்படுத்தப்பட்டன. கடந்த ஆண்டு சென்னை ராஜ்பவனில் நடந்த திருக்குறள் விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி திருக்குறளை தவறாக மொழிபெயர்த்துள்ளதாக கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட உலக பொதுமறை என்று போற்றப்படும் அறநூல் மதசார்பின்மை, சமத்துவம், அன்பு, ஒழுக்கம் போன்ற உலகளாவிய தத்துவங்களை வலியுறுத்தும் படைப்பாக திகழ்கிறது. இருப்பினும் சமீப ஆண்டுகளில் இந்நூலை இந்து மத அடையாளத்துடன் இணைக்கும் முயற்சிகள் தமிழகத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. பாஜக, சங் பரிவார் அமைப்புகள் போன்றவை திருவள்ளுவரை காவி உடையில் சித்தரிப்பது, பூணூல் அணிவிப்பது போன்ற செயல்கள் மதசார்பின்மைக்கு எதிரானவை என்று திமுக உள்ளிட்ட கட்சிகளும் தமிழ் ஆர்வலர்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம் உயிருக்கு நேராம், சமூகத்தின் விளைவுக்கு நீராம், உரிமை செம்பியருக்கு வேறாம், உயர்வுக்கு வானாம், பிறவிக்கு தாயாம், நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை இந்த தாய்மொழி தினத்தில் போற்றி வணங்குகிறேன். தமிழுக்கும் தமிழருக்கும் அதிமுக என்றென்றும் அரணாக விளங்கும் என்று உறுதியளிக்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார். அத்துடன் இணைக்கப்பட்டிருந்த புகைப்படத்தில் திருவள்ளுவர் காவி உடையில் சித்தரிக்கப்பட்டிருந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் MP-யுமான கனிமொழி பாஜக மீதான விசுவாசம் எடப்பாடி பழனிசாமியை முழு சங் பரிவார் சேவகராக மாற்றிவிட்டிருக்கிறது. இப்போது அவர்களைப் போலவே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசவும் தொடங்கிவிட்டார் என்று விமர்சித்துள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் தங்களது கொள்கைகள் மறந்து பாஜகவின் கொள்கைகளையே அதிமுகவும் பின்பற்றுகிறதா என்று கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.